ஸ்லோப் அப்படின்னா என்ன மேம்? ஸ்லோப் அப்படிங்கிறது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரீப்னஸ் அப்படி இல்லைன்னா இன்க்ளைனடு, எவ்வளவு இன்க்ளைனேஷன் இருக்கு அந்த கிராஃப்ல அந்த லைன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரிப்ரசன்டட் பை எம் அப்படிங்கிற ஒரு லெட்டரால ரிப்ரசென்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை பொறுத்து அப்படின்னா ரைஸ் ஓவர் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேவா? ஸோ ரைஸ் ஓவர் ரன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு என்னோட ஒய், இது என்னோட எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு ஹேவிங் சர்டன் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ லைக் 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ஒய்க்கும் சர்டன் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இப்ப இந்த எக்ஸும் ஒய்யும் இத நம்ம ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூங்கினா நம்ம அது என்னது? ஹரிசாண்டல். நின்னா அது வெர்டிக்கல். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், வெர்டிக்கல். ஸோ இதுதான் வெர்டிக்கல் டைரக்ஷன், ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வெர்டிக்கல். ஸோ இங்க ஒரு ஏதோ ஒரு கிராஃப் எனக்கு கிடைச்சிருக்கு, எய்தர் லீனியரா, மோஸ்ட்லி லீனியர் தான் வந்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிப்போம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல இதுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது மேம் அப்படின்னா ரைஸ் ஓவர் ரன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ், y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அது என்ன மேம்? ஒய்ங்கிறது எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு நேரா நான் கிராஃப் போடுறேன் அப்படின்னா இதே மாதிரி இந்த பாயிண்ட் கன்சிடர் இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்த தான் இதுல இந்த இடத்துல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, ஸோ ஒய்ல எவ்வளவு சேஞ்சஸ், எக்ஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ்ங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, டிவைட் பண்ணி, அதுதான் என்னோட எம். ஸோ சேஞ்ச் இன் ஒய் டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். டெல் அப்படிங்கிறது சேஞ்சஸை குறிக்கிறதுக்காக போடுற சிம்பிள். இப்போ அதனால டெல் ஒய் அப்படின்னா இதுல வந்து y1 y2 இது நெகட்டிவா வருமா மேம்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா y2 மைனஸ் y1 we have to take out the difference. அதனாலதான் here we are using y2 minus y1, that is del y அப்படின்னு எழுதுறோம், because we are concentrating only difference. இததான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம்.